வலதுசாரி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவர் சொன்னார், திராவிடம் என்பதெல்லாம் வெறும் குப்பை கூளம் என்று அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் என்றார். நிறைய சொன்னார். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அம்பேத்கர் எங்கே எழுதியிருக்கிறார் என்று கேட்டேன். அவர் புத்தகத்தில் என்றார். எந்த புத்தகத்தில்? புத்தகத்தில் தாங்க எழுதியிருக்கார். அதுதாங்க எந்த புத்தகம் கேட்கிறார். திராவிடம் என்பது வெறும் குப்பை கூளம் என்று அம்பேத்கர் எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்? அவர் சொன்னார், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதுகிற போது எழுதியிருக்கிறார். நான் சொன்னேன், அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை எழுதவே இல்லை. நம்ம எல்லோருக்குமான வேண்டுகோள் என்ன என்றால், புத்தகம் வாங்குவது என்பதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். புத்தகங்களை வாங்குவது ஒரு பழக்கம், ஆனால் அதை விட இன்னொரு நல்ல பழக்கம் இருக்கிறது, வாங்குகிற புத்தகங்களை படிப்பது. புத்தகங்களை படிக்காமல் வீட்டில் வாங்கி வைத்தால் அது வெறும் செலவு, வாங்கிய புத்தகத்தை படித்தால் அது முதலீடு. நேற்று நான் சென்னையிலிருந்து புறப்படுகிற போது சென்னை குளிர்ந்திருந்தது, பொள்ளாச்சி கொதிக்கிறது. ஆனால் இந்த வெப்பம் சூழ்ந்த நேரத்திலும் இவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறீர்கள் என்றால் வரவேற்பு மட்டுமில்லை, நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய திமுக கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி நகரத்தினுடைய நகர்மன்ற தலைவர் வந்திருக்கிறார். எங்கள் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் சிற்பி செல்வராஜ், துணை பொதுச் செயலாளர் நாகராஜன், தலைமை நிலைய செயலாளர் எட்வின், அருமை நண்பர் ராஜ்குமார், வழக்கறிஞர் அதிபதி மற்றும் பெரியவர்கள் பலர், குறிப்பாக பெண்களும் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. திராவிட இயக்கங்களின், குறிப்பாக திமுக கழகத்தின் அடையாளம் என்ன என்று கேட்டால், கருப்பு சிவப்பு கொடி நம் அடையாளம். பேரறிஞர் அண்ணா அவர்களும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும், இன்றைய தலைவர் தளபதி அவர்களும் நம் அடையாளம். அவை மட்டும்தான் நம் அடையாளம் என்று கருதாதீர்கள். யார் புத்தகம் வாங்கி படிக்கிறார்களோ அவர்கள் திமுக கழகத்தின் அடையாளம். நான் சொல்லுவது மிகை அல்ல. படிப்பகங்கள் மூலம் கிளைகள் வந்தது பின்னால் திமுக கழகத்திற்கு ஊர்தோறும், சின்ன கிராமங்கள் தோறும் படிப்பகங்கள் வந்ததுதான் முதலில். என் போன்றவர்களெல்லாம் படிப்பகங்களில் இருந்துதான் கழகத்தை அறிந்து கொண்டோம். இந்த இயக்கம் மற்ற இயக்கங்களைப் போல அல்ல, படித்து படித்தும் எழுதியும் பேசி பேசியும் வளர்ந்த இயக்கம். எனவே படிப்பு என்பது நம் அடித்தளம். அதற்காகவே இன்றைக்கு ஒரு விற்பனை அகத்தை திறந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு தாகம் உண்டு. தமிழ்நாடு முழுவதும் குறைந்த அளவு முதலில் இப்படி நகரங்களிலாவது இந்த விற்பனை அகங்களை திறக்க வேண்டும். இன்றைக்கு புத்தகம் எழுதுகிறவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, படிக்கிறவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அது மிகப்பெரிய சோகம். நான் விளையாட்டாக சொல்லுவேன், கவிஞர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, கவிதைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எழுதுகிறவைகள் கவிதைகளாக இருக்கின்றனவா என்கிற கேள்வி இருக்கிறது. நிறைய பேர் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். எழுதுவதற்கு முன்னால் படியுங்கள், பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள். இவை இரண்டும் அடிப்படையான செய்திகள். அதுவும் இன்றைக்கு இந்த விற்பனையகத்தை திறப்பதற்கு ஒரு நாள் தற்செயலாகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். மாலையிலே நான் கோவையிலே பேசுவதற்காக வருகிற போது காலையிலே பொள்ளாச்சியிலே ஒரு கூட்டம் வைத்துக் கொள்ளலாம். இதற்கு இரண்டு நோக்கம்: விற்பனையகத்தை திறப்பது மட்டுமல்ல, வரப்போகிற திராவிட முடக்கத்திற்கான ஆண்டு கட்டணங்களை பெறுவதும் இதனுடைய நோக்கம் என்பதை வெளிப்படையாக துணை பொதுச் செயலாளர் தோழர் நாகராஜன் சொன்னார். எனவே நான் வருகிற இந்த நாளில் இதை குறித்தோம் என்றாலும் இந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதை எல்லோரும் அறிவோம். இந்த நாள்தான் பனகல் அரசரினுடைய நினைவு நாள். 1928 டிசம்பர் 16ஆம் நாள் பனகல் அரசர் மறைந்து போனார். பனகல் அரசரினுடைய ஆட்சி என்பது திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் அல்ல, தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான செய்தி. அவர் தொடக்கி வைத்த பல செயல்களை நம்மால் மறந்துவிட முடியாது. நான் நேற்றைக்கு கூட கலைஞர் தொலைக்காட்சியில பேசினேன். 1000 செயல்களை செய்திருந்தாலும் அறிஞர் அண்ணா என்று சொன்னால் அவர் செய்துவிட்டு போன 3 செயல்கள் நினைவிலே இருக்கு. அண்ணாவே சொன்னார், இந்த 3ம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்றார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில், சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்று இருக்கிற வரையில், இனிமேல் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை அல்ல இருமொழி கொள்கை தான் பாடங்களில் என்று இருக்கிற வரையில் இதை யாரும் மாற்ற முடியாது. மாற்றாத வரையில் அண்ணாதுரை தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கும் அதுதான். நீங்கள் நினைத்து பாருங்கள், இனிமேல் தமிழ்நாட்டை சென்னை ராஜ்யம் என்று யாரும் மாற்ற முடியாது. மக்களே அனுமதிக்க மாட்டார்கள். சுயமரியாதை திருமணங்கள் செல்லாது என்று சொல்ல முடியாது. இப்போதும் நான் சொல்லுகிறேன்,
தமிழ்நாட்டில் நடப்பதைப் போல சுயமரியாதை திருமணங்களை வடநாட்டில் இன்றைக்கும் நடத்திவிட முடியாது. சாதி மறுப்பு திருமணங்களை இன்றைக்கு நடத்திவிட முடியாது. நடத்தலாம், ரகசியமாக நடக்கிறது. இப்படி ஒரு விழாவை போல சுயமரியாதை திருமணங்கள் நடப்பது தமிழ்நாட்டிலே தான். அதற்கு திராவிட இயக்கம் தான் அடிப்படை காரணம். ஐயா பெரியார் அவர்களை விட்டு அண்ணா பிரிந்தார். பெரியாரின் கொள்கைகளை சட்டமாக்குவதற்காக பிரிந்தார். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், பெரியாரின் கொள்கை அண்ணாவால் நீர்த்து போயிற்று என்று ஒரு பரப்புரை உண்டு. என்னை போன்றவர்கள் கூட இளமை காலங்களிலே அதை நம்பினோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று ஐயா பெரியார் சொன்னார். அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லிவிட்டாரே என்று நான் இப்போதெல்லாம் பல கூட்டங்களில் கேட்கிறேன். அண்ணா ஒன்றே தேவன் என்று சொன்னார், உண்மைதான். 1949 சொன்னார், 69 மறைந்து போனார். இடைப்பட்ட 20 ஆண்டுகளில் எப்போதாவது அண்ணா அவர்கள் அந்த தேவன் யார் என்று சொல்லியிருக்கிறாரா? ஒன்றே தேவன் என்று சொன்னாரே தவிர அந்த தேவன் யார் என்றும் சொன்னதில்லை. அந்த தேவனை எப்படி வழிபட வேண்டும் என்றும் சொன்னதில்லை. வெகு மக்கள் நம்புகிற காரணத்தாலே வெகு மக்களை தங்கள் பக்கத்திலே ஈர்ப்பதற்காக சரி ஒரு தேவனை வைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னாரே தவிர அண்ணா எந்த கோயிலுக்கும் போனதும் இல்லை, எந்த தேவனையும் அடங்கியதும் இல்லை. இதை ஐயா பெரியார் அவர்கள் அண்ணாவின் நினைவு நாள் கூட்டத்தில் சொல்லுகிறார். கடைசி வரைக்கும் அண்ணாதுரை என் பிள்ளைதான் என்கிறார். அதுதான் உண்மையும் கூட. ஆகையினாலே அண்ணா அவர்கள் செய்த அந்த 3 செயல்கள் இருக்கிற வரையில் அண்ணாதான் ஆட்சி செய்கிறார் என்பது போல பனகலரசர் செய்த 1000 செயல்களில் 3 செயல்களை இந்த நாடு மறக்க முடியாது, மறக்கக்கூடாது. இங்கே இருக்கிற பெண்கள் அறிந்திருப்பார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உலகத்தில் வல்லரசு நாடுகளில் கூட வராத போது பெண்களுக்கு வாக்குரிமையை கொண்டு வந்தவர் பனகலரசர். 1921 ஜூலையில இருந்து 1926 டிசம்பர் வரை 5½ ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் பனகலரசர். அது பானகல், நாம் அதை பனகல் என்று சொல்லி பழகி இருக்கிறோம். இன்றைக்கும் சென்னையில் இருக்கிற பனகல் பார்க் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பனகல் என்கிற பெயர் ஏன் என்பது தெரியாது. நீங்கள் அந்த பனகல் பார்க்கில் இருக்கிற மக்களை பார்த்து இந்த பனகல் பார்க் என்று பெயர் இருக்கிறதே, இதற்கு ஏன் பனகல் பார்க் என்று கேட்டால் பனங்கல் கண்டு என்று சொல்லாமல் விட்டால் நல்லது. தெரியாது. பனகலரசரின் பெயரால் தான் இருக்கிறது. நாம் படித்திருப்போம், முதலாக உலகத்திலேயே பெண்களை மனிதர்களாக மதித்து வாக்குரிமை கொடுத்த நாடு நியூசிலாந்து தான். 1893. பிறகு 1896 ஆஸ்திரேலியாவில் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. அதாவது பெண்ணை ஒரு மானுட கணக்கிலே சேர்த்துக் கொள்ளவில்லை இந்த உலகமே. நம்முடைய நாடு என்ற மட்டும் நான் சொல்லவில்லை. பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, பெண்களுக்கு கல்வி உரிமை கிடையாது, பெண்களுக்கு திருமண உரிமை கிடையாது. பெண்கள் என்பவர்கள் ஆண்களை பின்பற்றி நடக்கிறவர்களாக மட்டுமே இருந்த சமூகத்தில் அப்படி பெண்களுக்கு வாக்குரிமையை 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரையில் 2 நாடுகள் தான் கொடுத்தன. அதற்கு பிறகுதான் பிரான்ஸ், அதற்கு பிறகுதான் வல்லரசுகள். வல்லரசுகளிலே கூட முழுமையாக வரவில்லை. 1920 தான் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை பெரிய நாடு அமெரிக்கா. அமெரிக்காவிலேயும் கூட அனைத்து மாநிலங்களிலும் இல்லை, நியூயார்க் மாநிலத்திலே மட்டும் 1920ஆவது ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வந்தது. இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களை மதித்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு தமிழ்நாடு தான். அப்போது முதலமைச்சர் நம்முடைய பனகலரசர் தான். திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்து விட்டது என்று கூச்சப்படாமல் கேட்கிறார்கள், நன்றி இல்லாமல் கேட்கிறார்கள். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த கட்சி நீதி கட்சி தான். 3 செய்திகளை நான் சொன்னேன். 1, பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது. 2வது, இன்றைக்கும் பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையை உருவாக்கியது. அது பனகலரசர் தான். 21 கொண்டு வந்தார். அதற்கு தடைகள் வந்தன. 1925 அது நடைமுறைக்கு வந்தது. பல தடைகளை தாண்டி பலர் ஆளுநரிடத்திலே வைஸ்ராய் இடத்திலே போய் இதற்கு கையொப்பம் இடக்கூடாது என்றார்கள். சட்டமன்றத்திலே நிறைவேறிய தீர்மானம் கையொப்பம் இடாமல் அப்படியே நின்று போயிற்று. பர்மாவிலும் மலேசியாவிலும் இருக்கிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்திலிருந்து தீர்மானம் நிறைவேற்றி அறநிலையத்துறையை அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அனுப்பி வைத்தார்கள். பலர், மிக பலர் எதிர்த்தார்கள். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி மறுபடியும் 23ஆவது ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் அந்த சட்டத்தை கொண்டு வந்து எத்தனை சாதுரியமாக பனகலரசர் செய்தார் என்றால், அந்த சட்டத்துக்கு அறநிலையத்துறைக்கு முதலாக தலைவராக நீதிபதி சதாசிவ ஐயரை நியமித்தார். இந்த பயல்வெல்லாம் பேசாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு யோசிச்சார்.
நீதிபதி சதாசிவ ஐயர் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இதற்கு அவர்தான் தலைவராக இருந்தார். எனவே கொஞ்சம் அடங்கிட்டு சத்தியமூர்த்தி அவர்கள் நான் சாகும் வரை எதிர்ப்பேன் என்றார். அவர் இறந்து போனார். ஆனால் சட்டம் இறக்கவில்லை. இன்றைக்கு இருக்கிறது. அதை பனகலரசர் எங்கே இருந்து எடுத்துக்கொண்டார் என்றால் பக்தர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டார். தர்ம ரட்சண சபை என்கிற பக்தர்கள் தான் இந்து மதத்தின் கோயில்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் சொத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றன, இதை மாற்ற வேண்டும், அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் சட்டமன்றத்திலே முன்மொழிந்தார். எனவே பெண்களுக்கான வாக்குரிமை 1 என்றால் அறநிலையத்துறையை உருவாக்கியது 2. மிகப்பெரிய 3வது செய்தி என்ன தெரியுமா? 1911ஆவது ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு, ஆட்சி பேரவை என்று சொல்லப்படுகிற செனட், அதில் ஒரு தீர்மானத்தை PR சுந்தரம் ஐயர் என்பவர் கொண்டு வந்தார். நான் கவனமாகத்தான் பெயரோடு சாதியையும் சேர்த்து சொல்லுகிறேன், நமக்கு புரிய வேண்டும். PR சுந்தரம் ஐயர் என்ன தீர்மானம் கொண்டு வந்தார்? தமிழ்நாட்டில் தமிழை பள்ளிக்கூடத்தில் கற்பிக்க வேண்டுமா என்ன? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தமிழ் தெரியும், எனவே சமஸ்கிருதத்தை மட்டும்தான் கற்பிக்க வேண்டும். 2வது பாடமாக தமிழை அவரவர் வீட்டில் படித்துக் கொள்ளட்டும் என்று ஒரு தீர்மானத்தை 1911 கொண்டு வந்தார். அதை எதிர்த்தவர் யார் தெரியுமா? ஹண்டர் என்கிற ஆங்கிலேயர். அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் தாய்மொழியை எப்படி படிக்காமல் இருப்பது என்று அங்கே இருந்து வந்த ஆங்கிலேயன் கேட்டார். ஆனால் அது ஓட்டுக்கு விடப்பட்ட போது அந்த தீர்மானம் நிறைவேறியது. 1911 24 வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடமாக கூட இல்லை. தமிழுக்காக இன்றைக்கு பேசுகிறோம் என்று பேசுகிறவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியாது. யார் மாற்றினார்கள்? பனகலரசர் காலத்திலே தான் சிவஞானம் பிள்ளை, அப்போது அவர் 2வது அமைச்சர். அப்போதெல்லாம் முதலமைச்சர், 2வது அமைச்சர், 3வது அமைச்சர், அவ்வளவுதான். சிவஞானம் பிள்ளை இடத்திலே தான் கல்வித்துறை இருந்தது. அவர்தான் தீர்மானத்தை கொண்டு வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் தமிழை பாடமாக ஆக்கினார். நான் இப்போது சொல்லுகிறேன், பெண்களுக்கு வாக்குரிமை இருக்கிற வரையில், அறநிலையத்துறை இருக்கிற வரையில், தமிழ் பள்ளிக்கூடங்களில் பாடமாக இருக்கிற வரையில் பனகலரசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். அவருடைய நினைவு நாளில் தற்செயலாக இந்த விற்பனையகம் திறக்கப்படுகிறது. நம் எல்லோருக்குமான வேண்டுகோள் என்ன என்றால், புத்தகம் வாங்குவது என்பதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம் குடும்பங்களில் கடைசி செலவாக கூட புத்தகம் வாங்குவதில்லை. நான் சொல்லுவதற்காக கோபித்துக் கொள்ளக்கூடாது. கடைசி செலவாக கூட புத்தகம் வாங்குகிற போது நம் மளிகை ஜாமானுக்கு இவ்வளவு, பாலுக்கு இவ்வளவு, புத்தகத்திற்கு இவ்வளவு என்ற போதாவது ஒதுக்கி இருக்கிறோமா? இனி ஒதுக்க வேண்டும். புத்தகங்களை வாங்குவது ஒரு பழக்கம். ஆனால் அதை விட இன்னொரு நல்ல பழக்கம் இருக்கிறது, வாங்குகிற புத்தகங்களை படிப்பது. புத்தகங்களை படிக்காமல் வீட்டில் வாங்கி வைத்தால் அது வெறும் செலவு. வாங்கிய புத்தகத்தை படித்தால் அது முதலீடு. 2க்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். புத்தகங்களை வாங்கி குவிப்பது செலவுதான், படிக்க தொடங்குங்கள், அது முதலீடு. அந்த பயிற்சியை, பழக்கத்தை நாம் மீண்டும் புதிதாக முழுமையாக உருவாக்கி கொள்ள வேண்டும். யாருக்காக படிக்க வேண்டும்? நமக்காக படிக்க வேண்டும். நம்ம அடுத்த தலைமுறைக்காக. படிப்பது கொஞ்சம் கடினம்தான். திருக்குறள் முனுசாமி அவர்கள் தான் சொல்லுவார், நான் ஒருவருக்கு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்தேன். 1 மாதத்துக்கு பிறகு பார்க்கிற போது அவர் கேட்டார், இன்னும் 2-3 புத்தகம் இருக்குங்களான்னு கேட்டார். என் நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னார். அப்படியா, உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கிறதா அந்த புத்தகத்தைன்னு கேட்டால் அவர் சொன்னார், இல்லை, எனக்கெல்லாம் தூக்கமே வராமல் இருந்தது, இப்போ இதை படித்த உடனே தூக்கம் வந்துடுது, என் நண்பர்களுக்கும் தூக்கம் இல்லைங்கிறானுங்க, 3 புத்தகம் வேணும்னு கேட்டார்னு திருக்குறள் முனுசாமி சொல்லுவார். இயல்பாக புத்தகம் படிக்கிற போது பல நேரங்களில் என்னுடைய மாணவர்கள் கூட என்னிடம் சொல்லுவது, ஐயா படிக்கணும் தான் நினைக்கிறான், நான் 10 பக்கம் படித்தோன்னே தூக்கம் வந்துருச்சு, என்ன செய்யலாம்? நான் சொல்லுகிற ஒரே ஒரு வழிமுறை, தூங்கி விடுங்க. தூக்கம் வந்தால் தூங்கிட்டு மறுபடி முடிச்சு படி, மறுபடி தூக்கம் வராது. திரும்பவும் தூக்கம் வந்தால் நீ மருத்துவத்தை தான் காட்டணும். ஒரு முறை தூக்கம் வந்தால் இயல்பு, அது ஒரு பழக்கமின்மை தான் காரணம். முதலில் எந்த புத்தகத்தை படிப்பது? விரும்புகிற புத்தகத்தை படியுங்கள். செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படியுங்கள். நீங்கள் இங்கே இருக்கிற பெருமக்கள் படிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் படிக்காத மக்களையும் படிக்க தூண்டுவது நம் வேலை. திராவிட இயக்கம் எதற்காக படிப்பகம் வைத்தது? புத்தகம் வேண்டுமானால் தாங்களே வாங்கி படித்து கொண்டு போயிருக்கலாம் இல்லையா? படிப்பகத்தை ஏன் தொடங்கினோம் என்றால், படிப்பகம் என்பது படிக்கிற இடம் மட்டுமில்லை, படிக்க தூண்டுகிற இடம், எல்லோரையும் படிக்க தூண்டுகிற இடம். நூலகத்துக்கும் படிப்பகத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. நூலகம் என்பது ஒரு பெரிய கட்டிடம், உள்ளே போவதே அந்த வேலைக்காக வருகிறவர்கள் தான் போவார்கள். படிப்பகம் என்பது தெருவோரத்திலே திறந்திருக்கிற ஒரு இடம்.
நடந்து போகிறவர்களுக்கு கூட கண்ணில் படுகிற இடம். நான் நூலகங்களை விட படிப்பகங்களைத்தான் எப்போதும் வரவேற்கிறேன். ஏனென்றால் படிப்பகத்தில் நாளேடுகளை வாங்கி போடுங்கள். படிப்பகத்தில் 10 பேர் படிப்பதை நடந்து போகிறவன் பார்க்கிற போது அது என்ன என்று அவனுக்கும் வரலாமா என்கிற எண்ணம் வரும். இந்த மக்களை நாம் படிக்க வைத்தால்தான் படிக்காமலேயே பொய் சொல்லுகிறவரிடம் நாட்டை காப்பாற்றலாம். படித்து விட்டு தவறாக சொன்னால் கூட குற்றம் இல்லை. நீங்கள் அண்மையில் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் வருகிற போது கூட நண்பர் கோவிந்தராஜரை நினைவுபடுத்தினார். நாகராஜனும் நானும் அவரும் பேசி கொண்டு வந்தோம். ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு 10-15 நாள் அல்லது 20 நாள்கள் இருக்கும். வலதுசாரி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவர் சொன்னார், திராவிடம் என்பதெல்லாம் வெறும் குப்பை கூளம் என்று அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் என்றார். நிறைய சொன்னார். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அம்பேத்கர் எங்கே எழுதியிருக்கிறார் என்று கேட்டேன். அவர் புத்தகத்தில் என்றார். எந்த புத்தகத்தில்? புத்தகத்தில் தாங்க எழுதியிருக்கார். அது தாங்க எந்த புத்தகம்னு கேட்கிறேன். திராவிடம் என்பது வெறும் குப்பை கூளம் என்று அம்பேத்கர் எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்? அவர் சொன்னார், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் எழுதுகிற போது எழுதியிருக்கிறார். நான் சொன்னேன், அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை எழுதவே இல்லை. அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை தனஞ்செய்கீர் தான் எழுதினார். அம்பேத்கர் தன் வரலாற்றை எழுதவே இல்லை. ஐயா பெரியார் வாழ்க்கை வரலாற்றை எழுதவே இல்லை. அண்ணா அவர்கள் எழுதவே இல்லை. வாழ்க்கை வரலாற்றை 4162 பக்கங்களில் எழுதி வைத்து விட்டு போன தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களின் எழுத்துக்களை பார்த்தால் ஒரு முழு நேர எழுத்தாளனால் கூட அவ்வளவு எழுத முடியாது. அவர் எழுதியிருக்கிற நாவல்கள், அவர் எழுதியிருக்கிற கட்டுரைகள், அவர் தம்பிக்கு எழுதியிருக்கிற கடிதங்கள் என்னுடைய புத்தக அடுக்கில் ஒரு புத்தக அடுக்கை அதுவே எடுத்துக்கொள்ளுகிறது. காலம் முழுவதும் எழுதி கொண்டிருந்த தலைவன், காலம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருந்த தலைவன். கலைஞரை பாராட்டுவது எளிது, பின்பற்றுவது கடினம். கலைஞர் என்கிற அந்த பெயரை, அந்த மா மனிதனை நாம் பேசுவதெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. எனவே அப்படி புத்தகங்களை, வரலாற்றை எல்லா தலைவர்களும் தங்கள் வரலாற்றை எழுதவில்லை. எனவே அவர் தன் வரலாறையே எழுதவில்லையே, அதில் எப்படி எழுதியிருப்பார் என்று கேட்டபோது சொன்னார், அப்போ பொன்முடிகள் எழுதியிருப்பார். எங்கே எழுதியிருக்கிறார்னே தெரியாம, அப்படி எழுதியிருக்கிறாரான்னே தெரியாம ஒரு செய்தியை அவர்களால் தொலைக்காட்சியில் பேச முடிகிறது. தோழர் ஓவியா அண்மையிலே சொன்னார், அவர்கள் பொய்யை கூட தயங்காமல் பேசுகிறார்கள், நாம் உண்மையை கூட தயங்கி பேசுகிறோம். உண்மையை சொல்வதற்கு கூட புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். சான்றுகளோடு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்களை பார்த்து நாம் பழக வேண்டியதில்லை. இதுதான் நல்ல பழக்கம், இதுதான் சரியானது. எதையும் உண்மையை பேச வேண்டும், சான்றுகளோடு பேச வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன என்றால் நாம் படிக்க வேண்டும். நான் அதைத்தான் சொன்னேன். திமுக கழகத்தின் அடையாளங்களில் ஒன்று படிப்பது. இன்றைக்கு இளைஞர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்கள் என்று யார் சொன்னார்கள்? நான் இப்போது சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே இளைஞர்களால் அதிகம் ஈர்க்கப்பட்டிருக்கிற தலைவர் தம்பி உதயநிதி தான். நான் பாராட்டுக்காக சொல்லவில்லை. உதயநிதிக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற செல்வாக்கை நாம் அறிவோம். ஆகையினால் நாம் இளைஞர்களையும் கூட அவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய செயல், இளைஞர் அணியும் மாணவர் அணியும் இன்றைக்கு திமுக கழகத்திலே தமிழ்நாடு முழுவதும் பயிலரங்குகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் முழுமையாக கலந்து கொண்டவன் என்கிற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். எனவே இந்த படிப்பது, பரப்புவது, இது 3 அடிப்படையிலானது. புத்தகங்களை வாங்கி படிப்பது. ஏன் வாங்கி படிப்பது என்று சொல்லுகிறேன் என்றால், அது ஒரு பழக்கமாக ஆக வேண்டும். அது ஒரு செலவாக இருக்க வேண்டும். வாங்குவது, படிப்பது, பரப்புவது என்னும் 3 வேலைகள் நம்முடைய கட்சி வேலைகளில் ஒன்று என்று கருத வேண்டும். அதுதான் அடிப்படையான செய்தி. எனவே விற்பனையகத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த விற்பனை அகத்தில் புத்தகங்கள் அங்கே இருந்து நாங்கள் வெளியிட்டால் அடுத்த நாளே இனி பொள்ளாச்சிக்கு அந்த புத்தகங்கள் வந்துவிடும் உடனடியாக. அதை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை, நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை விட படிக்காத இளைஞர்களை எல்லாம் படிக்க தூண்ட வேண்டும். அதுதான் திமுக கழகத்தில் இருக்கிற தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவதாக நம்முடைய சந்திப்பினுடைய நோக்கம் திராவிட முழக்கம் என்று ஒரு மாத இதழை வருகிற ஜனவரி 1 கொண்டு வருகிறோம். மாத இதழ் தான் இப்போது எங்களால் கொண்டு வர முடிகிறது. தோழர் சிற்பி செல்வராஜ் சொன்னது போல என்றதை செய்வோம், இடைவிடாது செய்வோம் என்கிற 2 குறிக்கோளை நாங்கள் வைத்திருக்கிறோம். திராவிட இயக்க தமிழர் பேரவை ஒரு பெரிய வெகு மக்கள் இயக்கம் இல்லை, ஒரு புரட்சிகர அமைப்பும் இல்லை. ஆனால் தொடர்ந்து ஒரு நிறுவனமாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கிளைகளை கொண்டதாக எங்கள் பேரவையை அமைத்திருக்கிறோம். கருஞ்சட்டை பதிப்பகம், திராவிட பள்ளி, திராவிடம் 100 என்கிற வலையொலி, இந்த வரிசையில் இப்போது இந்த திராவிட முழக்கம்.
திரும்ப திரும்ப திராவிடம் என்று சொல்லுவதற்கான காரணம், முன் எப்போதையும் விட இப்போது திராவிடத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. திராவிடத்துக்கு எதிரான வலை பின்னல்கள், திராவிடத்துக்கு எதிரான சதிகள், திராவிடத்துக்கு எதிரான பொய்யான பரப்புரைகள் நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிடம் என்பதை மறுபடியும் அழுத்தமாக முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், அவர்கள் சொல்லுவது போல ஒரு கட்டத்தில் திராவிடம் என்பது இனத்தை, நிலத்தை, மொழியை குறித்தது என்பது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு திராவிடம் என்கிற சொல் ஒரு கருத்தியலை குறிக்கிறது. திராவிடம் என்கிற சொல் சமத்துவத்தை குறிக்கிறது. திராவிடம் என்கிற சொல் பெண் விடுதலையை குறிக்கிறது. திராவிடம் என்கிற சொல் சமூக நீதியை குறிக்கிறது. எனவே திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். எல்லோரும் தமிழர்கள் தான். ஆனால் இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் திராவிட தமிழர்கள். மற்றவர்களெல்லாம் ஆன்மீக தமிழர்கள் அல்லது தமிழ் இந்துக்கள் என்று புதிதாக புறப்பட்டிருக்கிறார்கள். நல்லது, தங்களை அப்படியெல்லாம் அடையாளம் காட்டிக்கொள்வதுதான் நல்லது. நாங்கள் தமிழர்கள் திராவிடம் என்னும் கருத்தியலை, சமத்துவத்தை, சமூக நீதியை, சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழர்கள் என்பதால் நாங்கள் திராவிட தமிழர்கள். அந்த திராவிட தமிழர்களினுடைய கோட்பாடுகளை, கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த திராவிட முழக்கம் என்னும் இதழை தொடங்கி இருக்கிறோம். அன்னை தமிழின் புதிய வெளிச்சம், ஆதிக்கம் எதிர்க்கும் இதழின் தொடக்கம். இது கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் எங்கள் திராவிட முழக்கத்துக்கு எழுதி தந்திருக்கிற வரிகள். அன்னை தமிழின் புதிய வெளிச்சம், ஆதிக்கம் எதிர்க்கும் இதழின் தொடக்கம், தென்னவர் நாட்டின் பண்பாட்டு விளக்கம், இனி திக்கெட்டெல்லாம் முழங்கும் திராவிட முழக்கம் என்றது. திக்கெட்டும் கேட்கும் திராவிட முழக்கம் என்று கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்கள் எழுதியிருக்கிற வரிகள் உண்மையாக வேண்டும். கால ஓட்டத்தில் இது மாதம் இருமுறையாகி வார இதழாக ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும். தொடக்கத்தில் மக்களுக்கு அறிமுகமானவர்களின் நேர்காணல்கள், அறிமுகமானவர்களின் கட்டுரைகளை கொண்டே இந்த இதழை கொண்டு வர வேண்டும் என்று கருதினோம். முதல் இதழில் புரட்சி தமிழர் நடிகர் சத்யராஜ் அவர்களினுடைய நேர்காணல் இடம்பெற்றிருக்கிறது. நாம் மிகவும் மதிக்கும் கவிஞர் கனிமொழியினுடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. கனிமொழியை அரசியலை தாண்டி அவருடைய கவிதைகளில் ரசிக்கிறவன் நான். அவரிடத்திலே ஒரு கவிதை கேட்டிருக்கிறேன், தருவதாக சொன்னார்கள். எது பற்றி வேண்டுமென்றார்கள்? தலைவர் கலைஞரை பற்றி எழுதி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். கனிமொழியின் கவிதை வருகிறது. இன்னொரு முக்கியமான செய்தி, அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு விதத்தில் உங்களுக்கு நெருக்கமானவரும் கூட, இடத்தின் அடிப்படையில் நெருக்கமானவர். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் திராவிட முழக்கத்தின் ஒவ்வொரு இதழிலும் 5 அறிவியல் சார்ந்த வினாக்களுக்கு விடை தருகிறார். முதல் வினாவே அவரிடத்திலே நாங்கள் கேட்டிருப்பது, ராகு காலம் யமகண்டம் என்றால் மக்கள் பயப்படுகிறார்களே, அது பற்றிய அறிவியல் பார்வை என்ன என்று. அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இந்த கிரகங்களின் சுழற்சிக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இருக்கும் என்று அறிவியல் சொல்லவில்லை. நான் ராகு காலத்தை, யமகண்டத்தை நான் நம்புவதில்லை என்று வெளிப்படையாக ஒரு விஞ்ஞானி சொல்லுவது, நான் சொல்லுவது வேறு, ஒரு விஞ்ஞானி சொல்லுவது வேறு. எனவே ஒவ்வொரு முறையும் திருநள்ளாறுக்கு பக்கத்தில் அந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு அருகில் போனால் செயற்கைக்கோளில் ஒரு கோளாறு வருகிறது என்று சொல்லுகிறார்களே, உண்மையா என்று ஒரு கேள்வி அவர் எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் அப்படி நடந்ததாக எந்த சான்றும் இல்லை. எதை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். அம்பேத்கர் அப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் இதை சொல்ல மாட்டார்களா? எனவே மயில்சாமி அவர்களினுடைய கட்டுரை. அதே போல சனாதனம் மதமா, ஒழுங்கா, வருணமா என்று பேராசிரியர், கல்வியாளர் நம்முடைய கருணானந்தம் அவர்கள் அது பற்றிய விளக்கமான செய்திகளை எழுதியிருக்கிறார். 24ஆம் தேதி சேலத்தில் நடைபெறுகிற அந்த மாநாட்டின் நிகழ்வுகள் அப்படியே திராவிட முழக்கத்தில் இடம்பெறும். எனவே திராவிட முழக்கம் என்பது நம்முடைய முழக்கம். திராவிட முழக்கம் என்பது இன்றைக்கு தேவையான முழக்கம். திராவிட முழக்கம் என்பது தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்க வேண்டிய முழக்கம். அவர் சொன்னது போல 10,000 பேர் இல்லை என்றாலும் தொடக்கத்தில் பொள்ளாச்சியில் ஒரு 1000 இதழ்களாவது பொள்ளாச்சிக்கு வந்து சேருகின்றன என்பது திராவிட முழக்கத்திற்கு பெருமை. காரணம், 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்தபோது முன்னணியில் நின்ற நகரம் பொள்ளாச்சி என்பதால் பொள்ளாச்சியில் திராவிட முழக்கம் மறுபடியும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். 1 லட்சம் 2 லட்சம் படிகள் என்றெல்லாம் நான் பொய் சொல்லவில்லை. 3 மாதங்களுக்குள் 10,000 படிகள் மாதந்தோறும் திராவிட முழக்கம் தமிழ்நாட்டுக்குள் வந்து சேரும் என்பதை உறுதியாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று நம் நண்பர்களை பார்த்து, நாங்கள் நன்கொடை கூட அதற்காக வாங்குவதில்லை, 400 ரூபாய் ஆண்டு கட்டணம் மட்டும் கொடுங்கள், முதல் தேதியே உங்கள் வீட்டு கதவுகளை திராவிட முழக்கம் தட்டும் என்று சொல்லி இருக்கிறோம்.
தொடர்ந்து அந்த இதழை கொண்டு வருவோம். திராவிட இயக்க கொள்கைகளுக்காக மட்டுமே அந்த இதழ் இயங்கும். உங்கள் ஆதரவையும் கோரி வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நன்றி, வணக்கம்.